அதாவது ஒரு பிரச்சனை முடிந்த உடனே புதிதாக ஒரு பிரச்சனை கிளம்பும் பொழுது அதை எப்படி சமாளிப்பது என்று நாம் திணறுவது சகஜம்தான். அதே மாதிரி தான் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை முடிந்ததற்கப்புறம் நாடு முழுமைக்கும் பாஜகவுக்கு ஒரு ஆதரவான மனநிலை இருக்கின்றது. 2024 தேர்தல் நமது கையில் என்று அவர்கள் யோசிக்கின்ற நேரத்தில் புதிதாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது சாதாரண பிரச்சனை இல்லை என்பது தான் இன்னைக்கு நாம எடுத்திருக்கக்கூடிய ஒரு தலையங்கம். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியிருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் ஸ்டிர் பாயிண்ட்ஸ் டு லார்ஜர் இஷ்யூ ஆஃப் இன்அடெக்வேட் பிரைசஸ். சரியான விலைவாசி அவர்களுக்கு கிடைக்கவில்லை விவசாயிகளுக்கு அப்படின்ற ஒரு மையத்தை வைத்து இந்த தலையங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவர்கள் சுட்டி காட்டக்கூடியது 2 விஷயம். இந்தியா வர்சஸ் பாரத் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்தியாவும் பாரத்தும் ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் சுட்டி காட்டக்கூடியது இந்தியா என்பது பணக்கார நகர்ப்புற பகுதி, பாரத் என்பது ஏழையான கிராமப்புற பகுதி. இது 2த்திற்கும் இடையேயான ஒரு மோதல் அப்படின்னு தான் இந்த தலையங்கம் சுட்டி காட்டுது. இதில் பிரச்சனை என்னன்னா, விவசாயிகள் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட அமைப்புகள் இந்த டெல்லிக்கை நோக்கி அவர்கள் முற்றுகையிடுவதற்கு அவர் கிளம்பிட்டாங்க. அந்த ஒரு போராட்டத்திற்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக அடிப்படை ஆதார விலையை சட்டமாக இயற்றணும். எம்.எஸ். சுவாமிநாதன் அறிக்கையின்படி இதை 1.5 மடங்கு சட்டமாக இயற்றணும் அப்படின்றது அவங்களோட கோரிக்கை. ஆனால் அதற்கு அரசாங்கம் பல்வேறு காரணங்கள்னால இதை அவர்கள் சரி செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தலையங்கம் குறிப்பிடுது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட விவசாய சட்டங்கள் அதை திரும்ப பெற்றுட்டாங்க. ஆனால் கூட அதிலிருந்து முடித்து வைக்காமல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் இந்த போராட்டத்திற்கு, இந்த பிரச்சனைக்கு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தலையங்கம் சொல்லுது. குறிப்பாக இந்த விவசாயிகள் இப்பொழுது அடிப்படை ஆதார விலையையும் தாண்டி அவர்கள் இந்த கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான சில விஷயங்கள், வழக்குகளை ரத்து செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்க. அரசாங்கம் இதை எப்படி கையாள போகின்றது? அரசாங்கத்திற்கு இது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான். ஆனால் பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைஞ்சிருச்சு. விவசாயிகளை எதிர்கொள்வதற்கு அரசாங்கமும் தயாராக இருக்குது. இந்த பக்கத்தில் கத்தி ரேசர் வயர்கள் கொண்டு வச்சிருக்கிறாங்க. ட்ரோன்களை பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. கண்ணீர் புகைகளை போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தலையங்கம் சொல்லுது. நகர்ப்புற இந்தியா வர்சஸ் பாரத் அப்படின்றத நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்றதுக்கு பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறாங்க இந்த தலையங்கம். விவசாயிகள் ஏன் ஒரு அச்சத்தில் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று மண்டி முறை. அதாவது விவசாயிகளே தங்கள் விளைவிச்ச பொருட்களை மண்டிகளில் கொண்டு வைப்பாங்க, அதில் அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும் அப்படின்ற முறை மாறி ஒரு கார்ப்பரேட் மயம், இங்கு மார்க்கெட் சக்திகள் அவர்கள் விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருமோன்ற அச்சம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால பணக்காரர்கள் பெரும் பணத்தை வைத்துக்கொண்டு குறைந்த விலையில அனைத்து பொருட்களையும் வாங்கிட்டாங்கன்னா அவர்கள் என்ன செய்வார்கள்? சாதாரண விவசாயிகளால் எப்படி எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்ற அச்சம்தான் இதற்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி இந்த தலையங்கம் சொல்லுது. இந்த தலையங்கத்தை எப்படி முடிக்கிறாங்கன்னா, இதை சரி செய்வதற்கு மிக முக்கியமான காலகட்டம் இது. ஏன்னா இதை நீங்க வளர விட்டீங்கன்னா இது மீண்டும் 2021 போல இது பெரிய பிரச்சனையாகும். பல உயிர் சேதங்களை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் வேற வந்துகிட்டு இருக்கு. அதனால விவசாயிகளுக்கும் இதுதான் சரியான கால அவகாசம். தேர்தல் வருது, இது பேசி தீர்த்து முடிச்சிடலாம். அரசாங்கமும் இதை இன்னும் பிரச்சனையாக்காம பேசி தீர்ப்பது சரி அப்படின்னு சொல்லி இந்த தலையங்கத்தை முடிக்கிறாங்க. இதே தான் இந்த பகுதியில் பார்த்தோம்.